ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தூக்கத்தை மையமாக வச்சு ஒரு பிஸ்னஸ் மேன் உருவாக்கியிருக்காரு. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நைட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறதுன்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வரம். இந்த வரம் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிறதுல. எதுக்குன்னா நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், லோன் எக்ஸட்ரா இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ எதுக்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக எனக்கு புரியுது. பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த தூக்கத்தை மையமாக வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் மேன் உருவாகியிருக்காருன்னு சொல்கிறேன். இந்த வியாபார தூண்டுதல் இவரோட பேரண்ட்ஸ் செஞ்ச ஒரு காரியத்தினால இவருக்கு உருவாச்சு. அது என்னென்னா, இவரோட பேரண்ட்ஸ் இவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மேட்ரஸ் வாங்கணும்னு ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ரிசர்ச் பண்ணி ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு மேட்ரஸ் வாங்கினாங்க. இந்த மேட்டர்ஸ் வீட்டுக்கு வந்ததும் இவரோட அம்மா கிட்ட இந்த மேட்டர்ஸ் பற்றின சிறப்பம்சங்கள் பற்றி விசாரிக்கிறாரு. பட் அவங்க அம்மாவுக்கு அதை பற்றின விவரம் பெரிய அளவில் தெரியல. இவங்க பேரண்ட்ஸோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியன் மேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற க்ரோவிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு நல்ல தூக்கத்தை மையமாக வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் உருவாக்குற யோசனையை இவருக்குள்ளே தோண்டுச்சு. இவர் தான் சந்தீப் பிரசாத், விங்கன்னோட கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவர் ஒரு லக்ஸரி வாட்ச் கம்பெனியில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி நியூயார்க்கில் இன்வெஸ்டிங் பேங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஜாப் தான் இவருக்கு ஒரு நல்ல தூக்கத்தோட வேல்யூ என்னன்னு புரிய வச்சுது. அதுக்கப்புறம் சந்தீப் அவரோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அவரோட பாஸ் உதவினால கொஞ்சம் கேபிட்டல் அமௌண்ட்டை வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். இவரோட காலேஜ் ஃப்ரெண்டு விஷால் அண்ட் அவரோட கோவர்க்கர்ஸ் கூட சேர்ந்து தேவையான அளவுக்கு சோர்சிங் பார்ட்னர்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஒரு சில இ-காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர்ஸ் கூட டீம் அப் பண்ணிவிட்டு விங்கன்னோட கம்பெனியை லான்ச் பண்ணுறாங்க. சந்தீப் பிரசாத் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் இவரோட மேட்ரஸை பொறுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் எம்இபி கஸ்டமர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாவே பிஸ்னஸ் பண்ணலான்னு இவரோட டைரக்ட் செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு போய் டைரெக்டாக அவங்கக்கிட்ட இந்த மேட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வாங்க வைக்கிறது. இவர் கூட இன்னும் 2 பேரை வச்சு இதை அதிகமாகவே செஞ்சுட்டு வந்தாங்க. இதுதான் விங்கன்னோட முதல் தன்னம்பிக்கையாக இருந்துச்சு இவங்களுக்கு, முதல் 100 கஸ்டமரை கெயின் பண்ணுறதுக்கு. இதை இன்னும் அதிக அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு இவங்க மேட்ரஸ் கூடவே பில்லோ, பெட்ஷீட்டு, டவல்னு ஒரு பெட்ரூமில் தூங்குறதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது இவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டை கொடுத்துச்சு. இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மினிமம் 4,000லேருந்து நல்ல குவாலிட்டி மேட்ரஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேட்ரஸ் பேக்கேஜ் ரொம்பவே அட்ராக்டிவாக வேக்கம் சீல்டு பாக்ஸில் டெலிவர் பண்ணுவாங்க. அதாவது மேட்ரஸ் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணின பிறகு நார்மல் பெட் மேட்ரஸ் திக்னஸ்க்கு வந்துடும். இவங்க மார்க்கெட்டில் மற்ற காம்படிட்டர்ஸ் கூட ஸ்ட்ராங்காக சர்வை பண்ணணும்னு ஒரு சில விஷயத்தில் அதிக முனைப்போடு இருந்தாங்க. அது என்னென்னா, கஸ்டமர் சப்போர்ட் டீமை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் 100 days ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்தாங்க. இது இவங்களோட பிஸ்னஸோட மிகப்பெரிய கேம் சேஞ்சர் மூவாக இருந்துச்சு. அதாவது 100 நாள் பிறகு இந்த மேட்ரஸ் கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவங்களுக்கு 100% பணம் திருப்பி தரப்படும்னு. இது இவங்க ப்ராடக்ட் மேலே வச்சுருந்த மிகப்பெரிய நம்பிக்கையை சுட்டி காட்டுது. இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ண ஆரம்பித்த 1 வருஷம் கழிச்சு இவங்களோட ரெவென்யூ $174K, அதாவது கிட்டத்தட்ட 13 கோடி இன் 2017. 2025க்குள்ளே சந்தீப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிக லாபம் கிடைக்கும்னு நம்புகிறாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.